வெற்றியாளர்களுக்கு வணக்கம். நம்மளுடைய ஸ்டடி பிளான் குரூப் சேனல்ல இன்னைக்கு பார்க்க இருக்கக்கூடிய வீடியோ பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் பாலிட்டியில் இருக்கக்கூடிய அடிப்படை கடமைகளை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ சமீபத்தில் குரூப் 2 மாடல் கொஷின் பேப்பரில் வெளியிடப்பட்டதிலிருந்து ஒரு கேள்விகள் ஒன்று கேட்கப்பட்டிருந்தது. அது என்ன கேள்விகள் அப்படின்றது நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். அதே மாதிரி ஆர்டிகல் நம்பர் மனப்பாடம் பண்ணுறதுக்கு பல பேருக்கு கஷ்டமாக இருக்குது. நம்ம ஆர்டிகல் நம்பரை மனப்பாடம் பண்ணாமல் ஒரு கதையின் மூலயமாக எப்படி மனப்பாடம் பண்ணலாம் ஆர்டர் வைஸா அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகே. அடிப்படை கடமைகள் இந்திய அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்றும் அடிப்படை கடமைகள், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல நம்ம அரசியலமைப்பு எந்த ஒரு டாபிக் எடுத்தாலும் என்ன பண்ணணும்னா, அந்த அமைப்பு, அந்த பார்ட் அப்படின்றது எதிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்றது தெரியணும். இந்த அடிப்படை கடமைகள் அப்படின்றது எதிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுஎஸ்எஸ்ஆர், சோவியத் யூனியன், ரஷ்யா அப்படின்றதுல தான் இந்த அடிப்படை கடமைகள் அப்படின்ற டாபிக்கை நம்ம எடுத்திருக்கோம் அரசியலமைப்பில் சேர்ப்பதற்காக. அடுத்து பார்த்தீங்கன்னா, அடிப்படை கடமைகளுக்கான பார்ட் என்ன பகுதியில் இருக்கு, தமிழ்ல என்ன சொல்லுவாங்க, பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எத்தனையாவது பகுதியில் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ட் நம்பர் 4ல ஏ, பார்ட் நம்பர் 4ல ஏ இருக்கக்கூடியதான் அடிப்படை கடமைகளை பற்றி குறிப்பிடக்கூடியது. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இந்த அடிப்படை கடமைகளுக்கான விதி எதில் தொடங்கி எதில் முடிகிறது, அடிப்படை கடமைகள் விதி எதில் ஸ்டார்ட் ஆகி எதில் ஃபினிஷ் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஆர்டிகல் நம்பர் 51 ஏவில் தொடங்கி 51 ஏவில் கே வரைக்கும் முடியக்கூடியதான் என்னது, அடிப்படை கடமைகள். மொத்தம் உள்ள அடிப்படை கடமைகளுடைய எண்ணிக்கை எவ்வளவு, 11 கடமைகள். மொத்தம் 11 அடிப்படை கடமைகள் இருக்கு. இந்த 11 அடிப்படை கடமைகளையும் நம்ம கண்டிப்பா மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். ஒரு சின்ன உதாரணத்துக்காக சொல்ற பாருங்க. பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஆர்டிகல் நம்பர் 1ல இருந்து 51 ஏவுல கே வரைக்கும் நம்ம டெஃபினட்டா மனப்பாடம் பண்ணி ஃபிங்கர் டிப்ல, நீங்க குரூப் 1 படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, குரூப் 2 ஆர் குரூப் 4 எந்த எக்ஸாம் படிக்கிறதா இருந்தாலும் சரி, இந்த பார்ட் எல்லாத்தையும் நம்ம ரொம்ப தெளிவாக ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த விதிகளை. சரி, அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த அரசியலமைப்பு கடமைகளை காக்க, அடிப்படை கடமைகளை காக்க உருவாக்கப்பட்ட கமிட்டி தான் என்னது, சரண் சிங் கமிட்டி அப்படின்ற ஒரு கமிட்டி ஏற்படுகிறது. இந்த சரண் சிங் கமிட்டி என்ன பண்றாருன்னா, 8 அடிப்படை கடமைகளை பரிந்துரை செய்யறாரு. சரண் சிங் கமிட்டி என்ன பண்றாரு, 8 அடிப்படை கடமைகளை பரிந்துரை செய்யறாரு. ஆனா நம்மளுடைய அரசியலமைப்பு திருத்த சட்டத்துல இந்திய அரசு என்ன பண்ணுதுன்னா, 10 கடமைகளை சேர்க்கிறாங்க. இவரு சஜஷன் கொடுத்தது 8 கடமைகள் தான். ஆனா இந்திய அரசியலமைப்புல என்ன பண்றாங்க, 10 கடமைகளை சஜஷன் செய்யக்கூடியதாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இந்த அடிப்படை கடமைகள் அப்படின்றது ஏற்கனவே இருந்த அரசியலமைப்புல இருந்துதான் பாத்தீங்கன்னா இல்ல. 42வது சட்ட திருத்தம் 1976ல 42வது சட்ட திருத்தம் 1976ல 42வது சட்ட திருத்தம் இது தொடர்பான கேள்விகள் அமையவும் நமக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதுலதான் என்ன பண்றாங்கன்னா, 10 கடமைகளை மத்திய அரசு செயல்படுத்தக்கூடியதாக இருக்கு. இதுல 11வது கடமை நம்ம மொத்தம் பார்த்தோம் பாத்தீங்களா, இந்த இடத்துல மொத்தம் 11 கடமைகள் இருக்கு அப்படின்னு சொன்ன பாத்தீங்களா. அந்த 11வது கடமை என்ன பண்றாங்கன்னா, 86வது சட்ட திருத்தம் 2002ல மத்திய அரசு கொண்டு வந்திருக்கு. 2002ல மத்திய அரசு 86வது சட்ட திருத்தத்தின் மூலம் 51 ஏவுல கே அப்படின்ற ஆர்டிகல் நம்பரை இந்திய அரசியலமைப்புல சேர்த்திருக்காங்க. 86வது சட்ட திருத்தம் 2002. இதை நம்ம மறந்துடக்கூடாது. இப்ப இந்த ஆர்டிகல் நம்பரை ஒவ்வொன்றத்தையும் நம்ம வரிசை பிரகாரம் பார்ப்போம். இதுல என்ன கேள்வி குரூப் 2 லெவல்ல கேட்டிருந்தாங்க, இப்போ மாடல் கொஸ்டின் பேப்பர்ல கேட்கப்பட்ட ஒண்ணு அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். ஆர்டிகல் நம்பர் 51 ஏ எதை பற்றி குறிப்பிடக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன முதல் கடமை, இந்திய மக்களாக இருக்கக்கூடிய அனைவருக்கும் இருக்கக்கூடிய முதல் கடமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் அரசியல் அமைப்பு அப்படின்றத நம்ம மதிக்கணும். அதுக்கப்புறம் தேசிய கீதம் மற்றும் தேசிய கொடியை மதித்தல் வேண்டும். ஒரு இந்தியராக பிறந்த யாரா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், அரசியல் அமைப்பை மதிக்கணும். இந்தியாவில் உச்சபட்ச அதிகாரமாக இருக்கக்கூடிய அரசியல் அமைப்பு மதிக்கக்கூடியதாக இருக்கணும். அதுக்கப்புறம் தேசிய கீதம் மற்றும் தேசிய கொடியை
மதிக்கக்கூடியதாக இருத்தல் வேண்டும். இதுதாங்க நமக்கு இருக்கக்கூடிய முதல் கடமை. அடுத்து பி 51 ஏவில் பி 51 ஏவுல பி அப்படின்ற கடமை என்ன சொல்லுதுன்னா, சுதந்திர போராட்ட நிகழ்வுகளை நினைவு கூறுதல் வேண்டும். சுதந்திர போராட்டத்திற்காக நடைபெற்ற முக்கியமான நிகழ்வுகளை நம்ம என்ன பண்ணணும், நினைவு கூர்ந்து பார்த்தல் வேண்டும். அது என்ன சார் சுதந்திர போராட்ட நிகழ்வுக்கான நிகழ்வுகளை நினைவு கூர்ந்து பார்த்தல் வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வெள்ளையினை வெளியேறு இயக்கம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு இயக்கமும் கூட. 1942 ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி தொடங்கப்பட்டது அப்படின்றது நமக்கு தெரியும். சுதந்திர போராட்டத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு இயக்கமாக இருந்ததும் கூட, இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுப்பதற்கான மிக முக்கிய காரணமாக இருந்ததும் கூட. இது மாதிரியான நிகழ்வுகளையும் நம்ம என்ன பண்ணணும், ஞாபகப்படுத்தி பார்க்கக்கூடியதாக இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த கடமை 51 ஏவில் சி என்ன சொல்றதுன்னா, இந்திய நாட்டினுடைய இறையாண்மை, ஒருமைப்பாடு, ஒற்றுமையை பேணி காத்தல் வேண்டும். இந்திய நாட்டினுடைய இறையாண்மை, ஒருமைப்பாடு, ஒற்றுமையை பேணி காத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த கடமையா என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேச பாதுகாப்பதற்கு ஏதாவது அச்சுறுத்தல் ஏற்பட்டால் இந்திய குடிமகனாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் என்ன பண்ணணும், இராணுவத்தில் பணிபுரியக்கூடிய ஒரு அழைப்பை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கும். தேசிய அளவில் பணியாற்றுவதற்கான ஒரு அழைப்பை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்திய நாட்டிற்கு ஒரு அச்சுறுத்தலாக இருந்தால் அதற்கு நம்ம தேசிய அளவில் பணிபுரிவதற்கு நம்ம தயாராகவும் இருக்கணும் அப்படின்றத பற்றியும் நம்மளை என்ன பண்ணுறாங்க, அடிப்படை கடமைகளை குறிப்பிட்டு சொல்கிறாங்க. அடுத்த கடமையை என்ன சொல்கிறாங்க, 51 ஏவில் இ என்ன சொல்கிறாங்கன்னா, 51 ஏவில் இ என்ன சொல்கிறாங்கன்னா, சாதி சமய பாகுபாடு அப்படின்றத காரணம் காட்டக்கூடாது. சாதி சமய பாகுபாடு அப்படின்ற ஒரு காரணத்தை நம்ம எப்பயுமே என்ன பண்ணக்கூடாது, காரணம் காட்டி யாரையும் புறந்தள்ளக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் அதில் ஸ்பெசிஃபைடாக சொல்லக்கூடியது என்னன்னா, பெண்களை இழிவுபடுத்துதல் கூடாது. பெண்களை என்ன பண்ணக்கூடாது, இழிவுபடுத்துதல் அப்படின்ற ஒரு சம்பவத்தில் நம்ம ஈடுபடக்கூடாது அப்படின்ற பாயிண்ட்டையும் ரொம்ப முக்கியமாக சொல்லக்கூடியதாக இருக்கு. இதுதான் 51 ஏவுல இ. அடுத்தது பார்ப்போம். அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்றும் கூட 51 ஏவுல எஃப் என்ன சொல்றாங்கன்னா, நம்மளுடைய பாரம்பரிய கலாச்சாரத்தை பேற்றி பூணுதல் வேண்டும். நம்மளுடைய பாரம்பரியமான கலாச்சாரம், இந்திய நாடுனாலுமே கலாச்சாரத்துக்கு புகழ்பெற்ற ஒன்று. தமிழ்நாட்டில் ஒரு விதமான கலாச்சாரங்கள் இருக்கும், வட இந்தியாவில் ஒரு விதமான கலாச்சாரங்கள், தென்னிந்தியா மற்றும் வட இந்தியாவில் பல விதமான கலாச்சாரங்கள் இருக்கும். அந்த கலாச்சாரங்கள் தான் இந்தியாவிற்கான மிக முக்கியமான ஒன்று. அதனால நம்ம என்ன பண்ணணும், பாரம்பரிய கலாச்சாரத்தை பேற்றி பூணுதல் வேண்டும். பாரம்பரிய கலாச்சாரத்தை என்ன சொல்றாங்க, பேற்றி பூணுதல் வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்து இது நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி क्वेश्चन பேப்பர்ல கேட்கக்கூடிய கேள்வி. என்ன கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டைரக்டாவே கேள்வி கேட்பாங்க. ஆர்டிகல் நம்பர் 51 ஏவில் ஜி எதை பற்றி குறிப்பிடக்கூடியது, ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஆர்டிகல். இது என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய காடுகள், ஏரி, குளம், குட்டைகளை பராமரிக்கணும். அது மட்டும் இல்லாம சுற்றுச்சூழல் பாதுகாப்பை மேம்படுத்தல் வேண்டும். ஏரி, குளம், காடுகள் மற்றும் சுற்றுச்சூழலை பாதுகாத்தல் வேண்டும் அப்படின்றதுதான் ஆர்டிகல் நம்பர் 51 ஏவுல ஜி. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கேள்வியும் கூட, மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கேள்வியை நமக்கு கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் நம்பர் 51 ஏவுல ஜி வரைக்கும் பார்த்துருக்கோம். அடுத்துதான் நம்ம என்ன பார்க்கணும், அடுத்த ஆர்டிகல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிக்கு அப்புறம் என்னங்க வரும், ஜிக்கு அப்புறம் ஹெச். 51 ஏவில் ஹெச், 51 ஏவுல ஹெச். இது எதை பற்றி குறிப்பிடக்கூடியது, காடுகள், ஏரி, குளம், சுற்றுச்சூழல் அப்படின்னு இருக்குங்களா. இந்த 51 ஹெச் எதை பத்தி சொல்லுதுன்னா, அறிவியல் மனப்பாங்கு, அறிவியல் மனப்பாங்கு, மனப்பாங்கை பற்றியும் மனிதாபிமானம். என்னது அடுத்து, மனிதாபிமானம், மனிதாபிமானம். அது மட்டும் இல்லாம ஆராய்ச்சியை ஆராய்ச்சி அப்படின்றத நம்ம செம்மையாக செய்யக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அறிவியல் மனப்பான்கு, மனிதாபிமானம் மற்றும் ஆராய்ச்சியை நம்ம என்ன பண்ணணும், மேம்படுத்துதல் அப்படின்றத குறிப்பிடக்கூடியதா என்ன சொல்றாங்க, நமக்கான ஆர்டிகல் நம்பர் 51 ஹெச். இதுதாங்க நம்மளுடைய குரூப் 2 மாடல் क्वेश्चन பேப்பர்ல கேட்கப்பட்ட கேள்வி.
இந்த அறிவியல் மனப்பாங்கு மனிதாபிமானம் ஆராய்ச்சி அப்படின்றது எதில் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்றத சொல்றாங்க. எதில் குறிப்பிட்டிருக்காங்க? அடிப்படை கடமைகள்ல பார்ட் நம்பர் 4ல குறிப்பிட்டு இருக்கக்கூடிய ஒன்று. இந்த வார்த்தையை தாங்க நம்மளுடைய நேர் அவர்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காரு. அறிவியல் மனப்பான்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்கனாமிக்ஸில் படிக்கக்கூடியதாகவும் இருக்கும். இதை தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்மளுடைய குரூப் 1 மற்றும் குரூப் 2 சயின்ஸ் சிலபஸில் புதிதாக சேர்க்கப்பட்ட ஒன்றாகவும் இருக்குங்க. சரி, அடுத்து 51ல் ஏவில் ஹெச் பார்த்துட்டுங்களா? அதுக்கப்புறம் என்ன வரும்? ஏவில் ஐ. இந்த ஐ எதை பற்றி குறிப்பிடக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது சொத்துக்களை பாதுகாத்தல். பொது சொத்துக்களை பராமரிக்கணும் அல்லது பாதுகாக்கணும். பொது சொத்துக்களை நம்ம என்ன பண்ணணும்? பராமரிக்கணும் அல்லது பாதுகாத்தல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது என்னன்னா 51ல் ஏவில் ஐ அப்படின்றது தான் பொது சொத்துக்கள். நம்ம எந்த ஒரு கலவரம் நடந்தாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? பொது சொத்துக்களை எப்பயுமே என்ன பண்ணக்கூடாது? சேதாரம் படுத்துதல் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதான் ஆர்டிகல் நம்பர் 51ல் ஏவில் ஐ. ஐக்கு அப்புறம் நமக்கு என்னங்க வரும்? ஜே. இந்த ஜே என்ன சொல்லுது? 51ல் ஏவில் ஜே அப்படின்றது எதை குறிப்பிடக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையிலும், நீ வந்து ஒரு தனி மனிதனாக இருந்தாலும் தனிப்பட்ட முறையிலும் அல்லது கூட்டாகவும், தனிப்பட்ட முறை அல்லது கூட்டாக இந்திய பொருளாதாரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். இந்திய பொருளாதார வளர்ச்சிக்கு, இந்திய பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபராக இருக்கணும். ஆர்டிகல் நம்பர் 51ல் ஏவில் ஜே என்ன சொல்றதுன்னா தனிப்பட்ட முறையிலும் சரி, நீ தனியாக சம்பாதிச்சாலும் சரி, ஒரு கூட்டாக இணைந்து ஒரு வர்த்தகமோ ஒரு நிறுவனமோ நடத்தினாலும் சரி, இந்தியாவினுடைய முன்னேற்ற பாதைக்கு பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. அடுத்து இந்த ஃபைனலாக பார்க்கக்கூடியது, இதுவும் டிஎன்பிஎஸ்சியில் கேட்கக்கூடிய கேள்வி. 51ல் ஏவில் கே 86வது சட்ட திருத்தம் 2002ல் சேர்த்தாங்க பார்த்தீங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. கல்வி தொடர்பாதாங்க 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு கல்வி வழங்குதல். 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு என்ன பண்றாங்க? கட்டாயமாக கல்வி வழங்கணும் அப்படின்றத அடிப்படை கடமைகள்ல 86வது சட்ட திருத்தத்துல நமக்கு சேர்த்திருக்காங்க. 86வது சட்ட திருத்தம் என்ன வருடம்? 2002ல் சேர்க்கப்பட்ட ஒன்றும் கூட. நம்ம இப்போ என்ன பண்ணிட்டோம்? 11 ஆட்சிகளையும் நம்ம படிச்சிட்டோம். இப்போ எப்படி மனப்பாடம் பண்ணாமல் அதை ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றத ஒரு சின்ன ஸ்டோரி மூலிமா நம்ம சொல்லுவோம். இங்கே பாருங்க, ஆர்டிகல் நம்பர் ஏ, இந்த ஆர்டர்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏபிசிடி அப்படின்றதுலாம் இந்தியாவில் ரொம்ப உயர்ந்த அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதை சொல்லுவோம்? அரசியல் அமைப்பு. இந்தியாவில் ரொம்ப உயர்ந்த அமைப்புனா நம்ம அரசியல் அமைப்பை பற்றி சொல்லக்கூடியதாக தான் இருக்கும். இந்த அரசியல் அமைப்பு இதை நம்ம பேணி காத்தல் வேண்டும். அரசியல் அமைப்பு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த அரசியலமைப்பு அப்படின்ற ஒன்று உருவாக்க காரணமாக இருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சுதந்திர போராட்ட நிகழ்வுகள். இந்த அரசியலமைப்பு அப்படின்ற ஒன்று உருவாக்க காரணமாக இருந்தது என்னது? நம்மளுடைய சுதந்திர போராட்ட நிகழ்வுகள் தான். நம்ம இந்த சுதந்திர போராட்ட நிகழ்வுகளில் எப்படி கலந்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாடு எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம என்ன பண்ணிட்டோம்? இதில் கலந்துக்கிட்டோம். இந்த இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாடு அப்படின்றதெல்லாம் நம்ம கலந்துக்கிட்டோம். சப்போஸ் இந்த இறையாண்மைக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டா நம்ம என்ன பண்ணணும்? எல்லாரும் ஒன்றிணைந்து தேசப்பணியை ஆற்றணும். இறையாண்மைக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் நம்ம என்ன பண்ணணும்? ஒன்றிணைந்து தேசப்பணி ஆற்றுதல் வேண்டும். அந்த தேசப்பணி ஆற்றும் போது நம்ம என்ன பண்ணக்கூடாது? நீ வந்து சீக்கிய மதத்தை சார்ந்தவன், நீ வந்து ஒரு முஸ்லீம் மதத்தை சார்ந்தவன், இந்து மதத்தை சார்ந்தவன் மட்டும்தான் இங்கே வரணும் அப்படின்லாம் சொல்லாம சாதி சமய பாகுபாடு அப்படின்ற ஒரு காரணத்தை காட்டக்கூடாது. அது மட்டும் இல்லாம ஆண்கள் மட்டும்தான் அந்த போராட்டத்தில் ஈடுபடணும், பெண்கள் ஈடுபடக்கூடாது அப்படின்லாம் சொல்லாம பெண்களையும் இழிவுபடுத்தாமையும் இருக்கக்கூடியதாக இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க? அரசியலமைப்பு நம்ம மதிக்கணும். அரசியலமைப்புன்னு ஒன்று உருவாக்க காரணமாக இருந்தது என்னது? சுதந்திர போராட்ட நிகழ்வுகள் தான். இந்த சுதந்திர போராட்ட நிகழ்வுகளில் நம்ம என்ன பண்ணோம்? இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாடோட எல்லாரும் கலந்துக்கிட்டு செஞ்சதுனால தான் நம்மளால சுதந்திரம் வாங்க முடிஞ்சது. இந்த தேசப்பணி, சப்போஸ் இந்த இறையாண்மை இருக்கு பார்த்தீங்களா, இந்த இறையாண்மைக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் நம்ம என்ன பண்ணணும்? எல்லாரும் ஒன்றிணைந்து தேசப்பணி ஆற்றக்கூடியதாக இருத்தல் வேண்டும். அந்த தேசப்பணிக்கு போறப்ப நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஜாதி மொழி இன பாகுபாடுகளை காரணம் காட்டக்கூடாது. இந்த ஜாதி மொழி பாகுபாடெல்லாம் நம்ம என்ன பண்ணல, ஆதி காலத்துல இருந்து நம்ம கொண்டு வரல, சமீபத்தில் வந்த ஒன்று தான்.
அதுதான் என்ன சொல்றாங்கன்னா அதுதான் நம்மளுடைய பாரம்பரிய கலாச்சாரம். நம்ம பெண்களுக்கு எப்பயுமே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நம்மளுடைய கலாச்சாரத்துல. அதுதான் பாரம்பரிய கலாச்சாரம். நம்மளுடைய பாரம்பரிய கலாச்சாரமும் அது மட்டும் இல்லாம என்ன சொல்றோம், ஏரி குளம் குட்டைகள்லாம் பராமரிக்கக்கூடியதாக இருக்கும். நம்மளுடைய தென்னிந்திய சைட்ல பாத்தீங்கன்னா ஏரி குளம் குட்டைகள் நீர்நிலைக்கு வந்து புறநானூறு முதல் கொண்டு அகநானூறு முதல் கொண்டு எல்லா விதமான பாடல்களையும் ஏரி குளம் சுற்றுச்சூழலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதுக்கப்புறமா தான் நம்ம பார்க்குறோம் இந்த ஏரி குளத்தெல்லாம் பராமரிக்கிறது. இப்போ என்ன பண்ணணும்னா காலத்திற்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறணுமா, அதனால தான் ஆராய்ச்சி செய்யணும். அது மனிதாபிமான அடிப்படையில் இருக்கணும், அதுவும் அறிவியல் மனப்பான்களை இருக்கணும். இந்த ஏரி குளம் குட்டைகள்லாம் ஆராய்ச்சி செய்யக்கூடியது என்னவா இருக்கணும், மனிதாபிமான அடிப்படையில் இருக்கணும், அறிவியல் மனப்பாங்கு முறையில் இருக்கக்கூடியதாக இருக்கும். இதுதான் நம்மளுடைய பொது சொத்து. ஏரி குளம் குட்டைகள் தான் என்னது, நம்மளுடைய சந்ததிகளை தாண்டி சந்ததிகளுக்கும் வரக்கூடிய ஒரு பொது சொத்தாக இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான், நம்ம தனிப்பட்ட முறையிலையும் கூட்டு முறையிலையும் என்ன பண்ணணும், இந்தியாவினுடைய பொருளாதாரத்திற்கு இணைந்து செயல்படக்கூடியதாக இருக்க வேண்டும். ஃபைனலாக இதுதாங்க ஆர்டிகல் நம்பர் 51 ஏவுக்கு 6 முதல் 14 வயது உள்ள வர குழந்தைகளுக்கு கட்டாய கல்வி அப்படின்றத இந்திய அரசு வழங்கக்கூடியதாக இருக்கு. இதில் ஆர்டிகல் நம்பர் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. ஜி அப்படின்ற ஆர்டிகல் நம்பரை கரெக்டாக மனப்பாடம் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஹெச், அதுக்கப்புறம் கே அப்படின்றத மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல இருந்து நமக்கு குரூப் 1 லெவல்லையும் குரூப் 2 மற்றும் குரூப் 4 லெவலில் கேள்வி கேட்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை ஸ்டடி பிளான் குரூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ டு ஆல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.